Hello friends, welcome to Python Tamil tutorial part 18. Nachino இந்த கிளாஸ்ல ஸ்ட்ரிங்ஸ்லயே இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி பார்க்க போறோம். இப்போ வந்து நான் ஒரு சிங்கிள் வேரியபிள் கிரியேட் பண்ணி போறேன். s அப்படினிட்டு s is equal to அதுல சில ஸ்ட்ரிங் நேம் எழுதுறேன், hello அப்படின்னு எழுதுறேன். அப்புறம் அதுல hi அப்படின்ட்டு எழுதுறேன். ரெண்டும் ஒரே மாதிரி தான் மீனிங் கொடுக்குது. என்னத்துக்கு எழுதுறீங்க அப்படின்னாதீங்க, சும்மா எழுதி காட்டுறேன். இப்போ எஸ்ல பார்த்தீங்கன்னா ஹலோ ஆய் அப்படின்றதெல்லாம் இருக்குது, ஓகேங்களா. இப்போ வந்து க்ளூ அப்படின்னு எழுதுறேன். க்ளூனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, அதாவது பச மாதிரி ஒட்டிக்க சொல்லி. இப்போ நம்ம செய்ய போகிற ஃபங்க்ஷன் வந்து தான், அதாவது ஒட்டிக்கிற மாதிரி தான். ஸோ நான் அதனால தான் க்ளூ அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எழுதிட்டேன். இப்போ இந்த க்ளூ அப்படின்றத எழுதிட்டு டாட் ஜாயின் அப்படின்ற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதாவது எதை ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு எழுதிடுறேன். அதாவது ஜாயின் அப்படி எஸ்ஸில் போய் ஜாயின் பண்ணு அப்படின்றது தான் அதோட மீனிங். பாருங்க, நான் என்ட்ரு கொடுக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் போயிட்டு ஹலோ சீனு அப்படின்ட்டு ஜாயின் ஆகிருக்கு, ஓகேங்களா. அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதே நீங்கள் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதிருந்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கூடயும் இந்த சீனு அப்படின்றது க்ளூ மாதிரி ஒட்டிட்டு வந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த க்ளூ அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். சாரி, க்ளூ அப்படின்றதில்ல, ஜாயின் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இப்போது பார்த்தீங்கன்னா க்ளூ அப்படின்றதில் இப்போ எஸ்டில் வந்து நார்மலாக ஹலோ ஹாய்க்கிறது, க்ளூவில் பார்த்தீங்கன்னா ஹலோ சீனு அப்படின்னு இருக்குது. ஹலோ சீனு ஹாய் அப்படின்ட்டு நான் அந்த க்ளூவே எடுத்துக்கிறேன். க்ளூ டாட் அது வந்து லாயர் கேஸ் லெட்டராக வரணும் அப்படின்ட்டு நான் எழுதுகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ சீனு அப்படின்றது எல்லாமே லாயர் கேஸ், அதாவது ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கிறதும் லாயர் கேஸ்ன்றதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் இப்போ இன்னொன்று எழுதுகிறேன், மணி அப்படின்னு போட்டு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். சீனு பார்த்தோன்னா கேப்ஸில் எஸ்ஸு மீதியெல்லாம் சீனு அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ மணி டாட் அந்த லாயர் அப்படின்றத நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது கேப்ஸில் இருக்கிறது லாயர் கேஸில் இருந்துறதுக்காக அது லாயர் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அதேமாரி அப்பர் கேஸ் வேணுன்னா அப்பர் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது ரீப்ளேஸ் அப்படின்ற மாதிரி பாருங்கள், ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். சீனு அப்படின்றதுல ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஐ லவ் ஓல்டு மேன் அப்படின்னு நான் எழுதுறேன். ஓல்டு மேன் அப்படின்றத ஜாயின் பண்ண மாதிரி இருக்கட்டும். இப்போ வந்து நான் பாருங்கள் இதை ரீப்ளேஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு மெத்தடு, அது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ரீப்ளேஸ் பண்ணோம். இப்படி பண்ணதை அப்படின்ட்டு நான் காட்டுறேன். ஓல்டு மேன் அப்படின்றத எடுத்துட்டு அந்த இடத்துல கேர்ள் அப்படின்றத இன்சர்ட் பண்ணுறேன். சாரி, ஸ்ட்ரிங்காக போடுங்க, அதான் கரெக்டும் இல்லை. ஏன்னா ஒரு வயசு பையன் போயிட்டு ஓல்டு மேனை யாரையாச்சும் லவ் பண்ணுவாங்களா, கேர்ள் அப்படின்னு கொடுக்குறேன். ஐ லவ் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதாவது இந்த ஓல்டு மேன் எடுத்துகிட்டு கேர்ள்ஸ் அப்படின்றது ரீப்ளேஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. பார்த்தோன்னா இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் லாயர் கேஸு அப்பர் கேஸு ஜாயின் அந்த மெத்தடெல்லாம் ஸ்ட்ரிங்கில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்த கிளாஸில் இருந்து இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் மெத்தட்ஸ் தான் அதிகம். நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இது ரொம்ப ஈஸியானதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதேமாதிரி நிறைய மெத்தட்ஸும் அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளோட வேலை அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது மட்டும்தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.